எப்படியாவது அதை தடுத்தாகணும். ஏதாவது உருப்படியா ஐடியா இருந்தா சொல்லு, இல்லனா பேசாம அமைதியாயிரு. சும்மா இந்த ரோஜா பூ வாசனை வருது, மல்லிப்பூ வாசனை வருதுன்னு கடுப்பேத்துனன்னு வெயி, அப்படியே உன் கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். கோச்சுக்காதீங்கம்மா. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கைய அந்த சுடர் தட்டி பறிச்சுட்டான்ற கோவம் எனக்கு மட்டும் இல்லையா என்ன? இப்ப கூட அவளுக்கு அந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்கம்மா. இந்த சாந்தி முகூர்த்தத்தை தடுக்க என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. கேக்குறீங்களா? சொல்லு. நீங்க தல அஜித் சார் நடிச்ச வாலிபடம் பாத்திருக்கீங்களாமா? ஏய், ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துறதுக்கு ஐடியா சொல்லுன்னு சொன்னா படம் பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்க? மா, அதுல ஒரு விஷயம் இருக்குமா. அந்த படத்துல நம்ம தல அஜித் சாரு அண்ணன் தம்பின்னு 2 கெட்டப்ல நடிச்சிருப்பாரு. அண்ணன் அஜித் இருக்காருல, அவரு தம்பியோட ஒய்ஃபான சிம்ரன் மேல ஆசைப்படுவாரு. ஒரு நாள் தம்பி அஜித் சிம்ரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ள போயிடுவாரு. இப்ப நம்ம எழிலையா சுடர் கூட உள்ள போயிருக்காருல்ல, அந்த மாதிரி. ஏய், மா, சும்மா முறைக்காதீங்கம்மா, நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்ப அண்ணன் அஜித்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது பிடிக்காது. அதனால அதை எப்படியாவது தடுக்கணும்ன்ற நோக்கத்துல அவர் கைய அவரே கிழிச்சுப்பாரு. என்னடி சொல்ற? ஆமாமா, இங்க பாருங்களேன். பாத்தீங்களாமா, ஃபர்ஸ்ட் நைட்டை தடுக்கிறதுக்காக அண்ணா அஜித் எதை பத்தியும் யோசிக்காம ரிஸ்க் எடுத்து அவர் கைய அவரே கிழிச்சுக்கிட்டாரு. இப்ப நீங்களும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்தணும்னா இந்த மாதிரி ஏதாவது ரிஸ்க் எடுத்தாதாமா முடியும். அப்படின்னா நானும் கையை கிழிச்சுக்கணும்னு சொல்றியா? மா, அதையே பண்ணணும்னு அவசியம் இல்லம்மா. ஆனா அந்த அளவுக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் எடுத்தாதான் இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்த முடியும். என்னம்மா யோசிக்கிறீங்க? இது உங்க வாழ்க்கை பிரச்சனை. எழிலையா சுடரோட சேராம இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை இந்த முதல் இரவு நல்லபடியா நடந்து அவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க அதோட எழிலையவ மறந்துட வேண்டியதான். அதனாலதான் சொல்றேன், பயப்படாம துணிஞ்சு ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிடுங்கம்மா. இப்ப என்ன என்னடி பண்ண சொல்ற? மா, இங்க வாங்க. ஏய், எங்க வாங்கம்மா. என்னடி சொல்லு. மா, இந்த படியில இருந்து அப்படியே உருண்டு விழுங்க. நான் சத்தம் போட்டு எல்லாரையுமே இங்க வர வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் எழிலையாவே ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்திடுவாரு. உங்க திட்டமும் சுலபமா பழிச்சிரும். என்ன சொல்றீங்க? ஐடியாலாம் நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த படிக்கட்டுல உருண்டு வேணும்னு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. செல்வி, பேசாம எனக்காக நீயே பண்ணிடுறியா? பாத்தீங்களா, கடைசியில வரம் கொடுத்தவன் கையிலேயே கை வைக்கிற மாதிரி ஐடியா கொடுத்த என்னையவே மாட்டி விட பாக்குறீங்க. இது உங்க வாழ்க்கைமா, நீங்க தான் ரிஸ்க் எடுக்கணும். அதுவும் இல்லாம எனக்கு அடிபட்டா ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நிறுத்துவாங்க? நான் இந்த வீட்ல வேலை செய்யற பொண்ணு. ஆனா நீங்க எழிலையாவோட ஃப்ரெண்டு. உங்களுக்கு அடிபட்டாதான் எழிலையா இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்துவாரு. பயப்படாதீங்கம்மா. தேங்காய் வேணும்னா தென்னை மரம் ஏறிதானே ஆகணும். கடவுள் மேல பாரத்தை போட்டு களத்துல இறங்குங்க. உனக்கு என்ன, நீ என்னை தள்ளி விட்டுட்டு ஹாயா வேடிக்கை பார்க்க போற. அதனால தெம்பா பேசுற. உடைய போறது ஏன் கால் தானே. மா, இப்ப கால் உடைய போறது நினைச்சு வருத்தப்பட்டீங்கன்னா அப்புறம் காலத்துக்கும் எழிலையாவ கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னு நினைச்சு கவலைப்படணும். பரவாயில்லையா? எல்லாம் என் நேரம்டி. சரி, எனக்கு வேற வழி இல்ல. நீ சொன்ன மாதிரியே பண்ணி தொலைற. இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு. ஒண்ணும் இல்லம்மா, அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு இந்த படிக்கட் பக்கமா போய் நில்லுங்க. ஏய், பாத்துடி, உன்னை நம்பிதான் நான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். ஏட கூடமா தள்ளி என்ன காலி பண்ணி விட்டுறாத. கவலைப்படாதீங்கம்மா, அதெல்லாம் கச்சிதமா தள்ளி விட்டுருவேன். நீங்க திரும்பி நில்லுங்க.
என்னாச்சு? ஐயோ ஐயா பாருங்கயா. மனோ, என்னாச்சு? மனோ, எப்படிமா? என்னாச்சு? இந்த மனோஹரி சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்த ஏதோ பிளான் பண்ணிருக்கா போல. என்னாச்சு மனோ? என்னாச்சு? ஸ்டெப்ஸ்ல இறங்கும் போது கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அது பயங்கரமா வலிக்குது. என்ன மனோ? பார்த்து இறங்க மாட்டியா? சரி சரி, நான் பாக்குறேன். எங்க வலிக்குது? இங்கயா? இங்க. ஓகே, ரிலாக்ஸ். இங்க இந்த இடத்துலயா? ஓகே ஓகே ஓகே. என்னம்மா நீங்க வீட்ல ஒரு நல்ல விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல போய் தடுக்கி விழுந்துட்டேன்னு சொல்றீங்க? ஏன் ரமையா, நான் என்ன பிளான் பண்ணியா விழுந்தேன்? நடக்கும்போது கால் ஸ்லிப் ஆகி தவறி விழுந்துட்டேன். ராமையா, ஹவ் இன்சென்சிட்டிவ். ஏன் இப்படி பேசுறீங்க? அவளே கீழே விழுந்து வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப போய் எதுக்கு நீங்க இப்படி பேசுறீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது தான் முக்கியமா? என்ன மனோ, படிக்கட்டுல ஏறும்போது கவனமா ஏறி இறங்கணும்னு தெரியாதா? ஏதாவது ஒண்ணு ஆகி கை கால் உடைஞ்சிருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லு? கை கால் நல்லா இருக்கிற பொண்ணு பையனுக்கும் கல்யாணம் நடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கேம்மா. ஆமாம்மா, நீங்க சொல்ற மாதிரி மனோகரி அம்மாவுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணமே ஆகல. மனோ வா, ஹாஸ்பிட்டல் போலாம் வா. இல்ல எழில், ஹாஸ்பிட்டல்ல வேண்டாம். லேசா தான் அடிபட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சும்மா பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டா போதும். சரி மனோ. செல்வே, ஐயா மனோவை கை தாங்களா ரூம் கூட்டிட்டு போ. நான் போய் இன்ஜெக்ஷன் எடுத்து வரேன். சரிங்க ஐயா. அம்மா பார்த்து எழுந்துறீங்கம்மா. வாங்க. உனக்கும் எழிலுக்கும் நல்லபடியா சாந்தி முகூர்த்தம் பண்ணணும்னு நினைச்சேன். கடைசியில இப்படி ஆயிடுச்சேம்மா. என்ன கிழவி, சாந்தி முகூர்த்தம் நின்றுடுச்சேன்னு நினைச்சு ஃபீல் பண்றியா? நல்லா ஃபீல் பண்ணிக்கோ. உன்னோட எண்ணம் எப்பவும் நடக்காது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் எழிலையும் சுடரையும் கண்டிப்பா சேர விட மாட்டேன். எப்படியா இருந்தாலும் எழில் கடைசியில எனக்கு தான் சொந்தமாக போறாரு. போச்சு. நம்ம நினைச்ச மாதிரி மனோஹரி பிளான் பண்ணி சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்திட்டா. எங்க அந்த தீபா? தீபா, தீபா, எழுந்திரி தீபா. ஐயோ தீபா, என்ன இப்படி தூங்குறா? தீபா, இவ வேற நல்லா கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காளே. எழுந்திரிடி தீபா. பார்த்து பொறுமையா வாங்கம்மா. பாத்துமா, பெட்ல படுத்துக்கோங்க. பார்த்து. அம்மா பார்த்து. பொறுமையா வைங்கம்மா. செல்வி, நீ கொஞ்சம் கூட இருந்து இவங்களை பாத்துக்கோன்னு. நைட் டைம்ல பாத்ரூம்க்கெல்லாம் போகணும்னா ரொம்ப சிரமப்படுவாங்க. ஒழுங்கா எழுந்து நடக்க குறைஞ்சது 2 நாளாவது ஆகும்னு நினைக்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் வலியில துடிச்சிட்டு இருந்தீங்க, இப்ப என்னடானா சிரிக்கிறீங்க? அதுக்குள்ள வலியெல்லாம் போயிடுச்சேன்னு? வலியெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஆனா அதை விட சந்தோஷம் அதிகமா இருக்கிறதால வலி எனக்கு பெருசாவே தெரியல. என்ன புரியலையா? உன்னோட ஃபர்ஸ்ட் நைட் இப்ப கேன்சல் ஆயிடுச்சுல்ல, அந்த சந்தோஷத்தை சொல்றேன். எழிலோட ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடலான்னு ஹாப்பியா உள்ள போயிருப்பேல்ல, இப்ப நடக்காம தடுத்துட்டேன் பாத்தியா? நான் ஒண்ணு எதிர்ச்சியாலாம் படியில இருந்து கீழே விழலடி. ஓ ஃபர்ஸ்ட் நைட்ட தடுக்கணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி விழுந்தேன். அடி லூசு. நீ எல்லாரையும் ஏமாத்தி எழில வேணா கல்யாணம் பண்ணிருக்கலாம், ஆனா அவரோட ஃபர்ஸ்ட் நைட் நடக்க நான் விடவே மாட்டேன்.
என் கால் உடைஞ்சாலும் பரவாயில்லன்னு உன் ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ணிட்டு பாத்தியா? என்னடி உன் கஷ்டத்தை வெளிய காட்டாம சிரிச்சு சமாளிக்கிறியா? ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆனதுக்கு நான் எதுக்குங்க கஷ்டப்பட போறேன்? ஆக்சுவலா எனக்கும் எழுச இருக்கும் இதுல ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டே இல்ல. உங்களுக்கே நல்லா தெரியும் அவர் என் மேல எவ்வளவு கோபத்துல இருக்காருன்னு. அப்புறம் எப்படிங்க எங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்? அதை கூட யோசிக்க தெரியாத முட்டாளா இருந்திருக்கீங்க. சும்மா நடிக்காதடி. இப்படி பேசி பேசி தானே எழில கல்யாணம் பண்ணிக்கிட்ட. உன் மனசுல கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், எழில் சார நான் பிளான் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல. அதை நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். ஆனா அவர் கூட ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்றதெல்லாம் துளி கூட எனக்கு என்னமே கிடையாதுங்க. நாங்க 2 பேரும் ரூம்ல நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தோம். தேவையில்லாம நீங்க தான் காலை உடைச்சுக்கிட்டது மிச்சம். தேவையில்லாம நீங்க தான் காலை உடைச்சுக்கிட்டது மிச்சம். எங்களுக்கு இருக்கிற ஒரே வருத்தம் என்னன்னா, நல்லா தூங்கிட்டு இருந்தவங்கள தட்டி எழுப்பி விட்டதுதான். சரி பரவாயில்ல, நான் திரும்பி போய் தூங்குறேன். செல்வி, அக்காவுக்கு எப்படியும் வழியில தூக்கம் வராது. அதனால 2 பேரும் விடுற வரைக்கும் ஏதாவது கதை பேசிக்கிட்டு இருங்க. குட் நைட்க்கா. ஏய், அவங்க 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க. தேவையில்லாம என் காலை உடைச்சு விட்டுட்டியேடி. என்ன தீபா, கொரட்டை விட்டு நல்லா தூக்கமா? ஆமா மேடம், எவ்வளவு பெரிய விஷயத்த சாதிச்சு முடிச்சிருக்கோம். அதனாலதான் நல்லா தூங்கிட்டேன். எப்படியும் நைட்டு சுடருக்கும் எழில்சாருக்கும் சாந்தி முகூர்த்தம் நல்லபடியா முடிஞ்சிருக்கும்ல. அதுதான் இல்ல, ஆ? நேத்து நடந்த கதையே வேற. ஆ? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா தீபா, நம்ம நினைச்ச மாதிரியே அந்த மனோகரி பிளான் பண்ணி சாந்தி முகூர்த்தத்தையே நிறுத்திட்டா. அப்ப நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா போச்சா? அந்த மனோகரி பயங்கரமான வில்லியா இருப்ப போல இருக்க. ஆமா தீபா, எப்படியாவது அந்த மனோகரிய வீட்டை விட்டு துரத்துனாதான் இந்த குடும்பத்துக்கே ஒரு விடுவு காலம் வரும். சீக்கிரமா அவளை இங்க இருந்து துரத்துற வழிய பாக்கணும். ஆமா பே மேடம், மனோகரி இங்க இருந்து போனாதான் எழில்சர் சுடரோட சேர்ந்து வாழ முடியும். இந்த மனோகரி இங்க இருந்து அனுப்புறதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம். மேடம் மேடம், ஹலோ மேடம். என்ன நைட்லாம் நல்லா தூங்கிருப்பீங்க போல இருக்கே. ஆமா ரமையா, ரூமை டெக்கரேட் பண்ணது, சுடரை ரெடி பண்ணதுன்னு நிறைய வேலை பார்த்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதான் நல்ல தூக்கம் வந்துருச்சு. நாம இந்த வேலையெல்லாம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஃபர்ஸ்ட் நைட்டு வேஸ்ட் நைட் ஆயிடுச்சே. ஆ? என்னமோ இது வரைக்கும் 49 ஃபர்ஸ்ட் நைட்டை சிறப்பா நடத்தி வச்சிருக்கேன். இந்த 50வது ஃபர்ஸ்ட் நைட்டை நான் சிறப்பா பண்ணி கொடுப்பேன்னு பெருமையா பேசுனீங்க. கடைசியில எதுவுமே நடக்காம போயிடுச்சே மேடம். சரியான டுபாக்கர் மேடம் நீங்க. ராமையா, ஆ, சும்மா டுபாக்கூர்லாம் சொல்லாதீங்க. ஆ. நான் என் வேலையெல்லாம் கரெக்டா தான் பண்ணேன். அந்த மனோகிரி படிக்கட்டுல விழுந்து காலை உடைச்சுக்கிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் நைட் கேன்சல் ஆனதுக்கு காரணம் நான் இல்ல, மனோகிரி தான். இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்ல. நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். அந்த மனோகிரி இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் எழில்சாரியும் சுடரையும் சேரவே விட மாட்டா. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா.
அதுவும் வாஸ்தவம் தான் மேடம். அப்படின்னா எலிலேயாவையும் சுடரையும் நாம ஒண்ணு சேர்க்கவே முடியாதா? முடியும். அதுக்கு முதல்ல மனோகரி இந்த வீட்டை விட்டு துரத்தணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சுலபமா பண்ண முடியும். அந்த மனோகரி தான் எலிலேயாவை நல்ல மூளையை செலவு பண்ணி நல்லவனை நம்ப வச்சிருக்கால, அப்புறம் எப்படி? எலிலேயாவோட மனசை மாத்தி அவங்கள இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு யாரால முடியும்? ஒருத்தரால முடியும். ஆ? நான் அவங்கள வர சொல்லியிருக்கேன். நீங்க அவங்கள வெல்கம் பண்ணி சகல வசதிகளோட அவங்க சொல்றத கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம மனோகரியை இங்க இருந்து துரத்திடலாம். சரிங்க மேடம், எப்படியாவது அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்துனா போதும் எனக்கு. என்னடி நக்கலா சிரிக்கிற? நான் இப்படி நடந்து வரத பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? உண்மையை சொல்லுனா கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு. இருக்கும்டி, உனக்கு என் நிலைமைய பார்த்தா காமெடியா தான் இருக்கும். நான் இப்படி நடக்கிறதுக்கு காரணமே நீதானே. இது என்னடா வம்பா இருக்கு? நான் என்ன பண்ணா? ஏன் ஃபர்ஸ்ட் நைட் நிறுத்துறதுக்காக நீங்களே மேல இருந்து விழுந்து காலை உடைச்சுக்கிட்டு இப்போ என்ன காரணம்னு சொல்றீங்க? இதெல்லாம் டூ மச். ஏய், அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாத. நீ என்ன பிளானோட இங்க இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. இன்னும் 3 மாசத்துக்குள்ள உன்னை இந்த வீட்டை விட்டு மொத்தமா துரத்தி காட்டுறேன். அப்ப புரியும் உனக்கு இந்த மனோகரி யாருன்னு. இந்த சேலஞ்ச் எல்லாம் நல்லா தான் பண்றீங்க. ஆனா என்ன பண்றது, அது கொஞ்ச நாள்ல உங்களுக்கே ரிப்பீட் ஆயிடுது. இப்படிதான் எழுசர கல்யாணம் படிப்பேன்னு ஒத்த கால நின்னீங்க. கடைசியில பாருங்க, நீங்களே இப்படி ஒத்த கால நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால சேலஞ்ச் எல்லாம் பண்ணாதீங்க. என்ன சொன்னீங்க? இந்த வீட்டை விட்டு என்ன அனுப்ப போறீங்களா? நான் போறதும் போகாததும் நீங்க முடிவு பண்ணக்கூடாது, நான் தான் முடிவு பண்ணணும். நான் போகணும்னு நினைச்சாதான் போவேன். உங்க யாராலையும் என்ன அனுப்பவே முடியாது. அதையும் பாக்குறேன். எழில கல்யாணம் பண்ணிக்கிட்ட திமிர்ல பேசுறியா? உன் திமிர மொத்தமா அடக்கி எழில் கையாலேயே உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறேன். முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க. அது வரைக்கும் இப்படி ஓவர டயலாக் பேசி உடம்புக்கு எடுத்துக்காம ஓரமா உட்காந்து ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் இந்த அரைகுறையா உடைஞ்சிருக்க காலும் மொத்தமா உடைஞ்சு போயிட போகுது. நடமெல்ல நடமே நீ என்னாக. ஏய் மேடம், என்ன ரொம்ப நேரம் சைலண்டாவே இருக்கீங்க? அந்த மனோகரியை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணீங்களா இல்லையா? அதெல்லாம் நச்சுன்னு ஒரு பிளான் பண்ணிட்டேன் தீபா. இப்போ அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சூப்பர் பேய் மேடம். அந்த பிளான் என்னன்னு சொல்லுங்க. ஏதோ ராமருக்கு உதவுன அணில் மாதிரி உங்களுக்கு என்னால ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுதா பாக்குறேன். என்னது, சப்போர்ட்டா இருக்க போறியா? நான் இந்த பிளானே உன்னை வச்சுதான் பண்ணிருக்கேன் தீபா. நீதான் இந்த பிளானோட மெயின் கேரக்டர். பேய் மேடம், என்ன விளையாடுறீங்களா? ஏதோ குழந்தை கையில பால் கடிச்ச மாதிரி உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். என்ன உங்க இஷ்டத்துக்கு தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்கீங்க? ஏய் தீபா, இப்ப எதுக்கு நீ சலிச்சுக்கிற? எனக்கு கிடைச்ச ஒரே வெப்பன் நீதான். வெப்பனா? உன்னை வச்சுதான் நான் எதுவா இருந்தாலும் சாதிக்கணும். நீங்க சாதிக்கிறதுக்கு என்ன எதுக்கு சோதிக்கிறீங்க? இங்க பாரு தீபா, ரொம்ப அலட்டிக்காத. ஒரு சின்ன பிளான் தான், ஈஸியா நீ பண்ணி முடிச்சிடலாம். முதல்ல பிளான் என்னன்னு கேளு. ஒரு லேடி சாமியார் கெட்டப்ல நீ எழில் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு நம்ம கனகவல்லி அத்தை கிட்ட உங்க பையன் எழிலோ சுடரும் சந்தோஷமா இருக்கணும்னா அதுக்கு முதல்ல மனோகரியை இங்க இருந்து அனுப்புங்க. அந்த பொண்ணு இங்க இருக்கிறதுனாலதான் உங்க பையனோட இல்லற வாழ்க்கைக்கு தடங்கலா இருக்கு. ஏன்னா அவளோட நடக்க இருந்த அந்த கல்யாணமும் ஃபர்ஸ்ட் நைட்டும் இப்போ வேற ஒரு பொண்ணோட நடக்கிறதுனால
அது அவ மனசு தாங்க முடியாம தவிக்குது. அந்த தவிப்பு தான் நேத்து நடக்க இருந்த ஃபர்ஸ்ட் நைட்ட தடுத்துருச்சு. அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா 4-5 பெட்டியும் சேர்த்து போட்டு விட்டு நல்லா அவங்க மைண்ட பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுறேன். அப்புறம் பாரு, அத்தையே மனோகரி அந்த வீட்டை விட்டு அமுச்சு விட்டுருவாங்க. மேடம், நான் ஏற்கனவே பல கெட்டப்ல அந்த வீட்டுக்குள்ள போயிட்டேன். திரும்பவும் சாமியார் கெட்டப் வேறயா? என்னால எந்த கெட்டப்பும் போட முடியாது. ஆளை விடுங்க. ஏய் தீபா, நில்லு. நான் உன்கிட்ட நீ பண்றியா இல்லையான்லாம் கேட்கல. நீ தான் பண்ணணும்னு சொல்றேன். உனக்கு அந்த ஒரு ஆப்ஷனை தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. உன் தலைவிதி நான் சொல்றது நீ கேட்கணுங்கிறது தான். புரிஞ்சுதா? ரொம்ப ஓவரா போறீங்க மேடம். நான் பாட்டுக்கு ஆள் இல்லாத வீட்ல ஹாயா இருந்தேன். ஏயோ வந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. தீபா, நீ மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. பரவாயில்ல விடு. எனக்கு இப்போதைக்கு மரியாதை தேவையில்லை, உன் உதவிதான் தேவை. சீக்கிரமா சாமியார் கிட்ட போட்டு ரெடியா இரு. எல்லாம் என் நேரம். என்ன பண்ண தொலைறது? ஏய்க்கு வாக்கப்பட்டதுக்கு சொல்றபடி கேட்டுதானே ஆகணும். என்ன வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்துட்டு இருக்காங்களோ தெரியல.